2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியின் பின்னர் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கை சுங்கத் திணைக்களம் மொத்தமாக 55 போதைப்பொருள் தொடர்பான சுற்றிவளைப்பு மற்றும் கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அவற்றின் மூலம் மொத்தமாக 396 கிலோகிராமை விட அதிக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களில் மொத்த பெறுமதி சுமார் 4.5 பில்லியன் இலங்கை ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மாத்திரம் 5 தனித்தனி கைது நடவடிக்கைகளின் மூலம் 25 கிலோகிராமை விட அதிக போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் முக்கியமாக குஷ் போதைப் பொருள் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கு மேலதிகமாக கொக்கைன் மற்றும் ஐஸ் அல்லது மெத்தம்பெட்டமீன் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கமை 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மாத்திரம் கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களின் மொத்த அளவு 25.4 கிலோகிராம் என கண்டறியப்பட்டுள்ளது. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாம் 55 கிலோகிராம் போதைப் பொருள் தொடர்பான கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். இதன்போது எம்மால் மொத்தமாக 396 கிலோகிராமுக்கும் அதிக போதைப் பொருளை கைப்பற்ற முடிந்துள்ளது. கடந்த வருடம் முழுவதும் மொத்தமாக 127 சுற்றிவளைப்புகளின் மூலம் 435 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நடப்பு வருடத்தில் அரையாண்டு மாத்திரம் கடந்துள்ளது. எனினும் அந்த குறுகிய காலப்பகுதிக்குள் கடந்த வருடத்தின் அளவிற்கு நெருக்கமான அளவில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அண்மை காலமாக குறிப்பாக கடந்த 1 அல்லது 2 வாரங்களாக குறைந்த வயதுடைய இளைஞர்கள் போதைப் பொருள் கடத்தலுக்காக பயன்படுத்தப்படுகின்றனர் என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம். அண்மையில் தாய்லாந்தினூடாக போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. தாய்லாந்திலிருந்து வருகை தந்த சில பௌத்த பிக்குகள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றதை நீங்கள் அறிவீர்கள். அதேபோன்று பலர் சுற்றுலா விசாவில் தாய்லாந்துக்கு பயணம் செல்கின்றனர். அங்கு சிலருடன் அறிமுகமாகி அவர்கள் வழங்கும் பைகளை எந்த சந்தேகமுமின்றி இலங்கைக்கு கொண்டு வருகின்றனர். அந்த பைகளில் என்ன இருக்கிறது என்பது தொடர்பான எந்த புரிதலும் அவர்களுக்கு இருப்பதில்லை. எனவே உங்களுக்கு சொந்தமற்றதும் அதன் முழுமை தொடர்பில் அறியாத பைகள் அல்லது பொதிகளை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டாம் என நாம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கிறோம். துறைமுகத்தில் உள்ள முகாமைத்துவ பரிசோதனைக்காக குறிப்பிட்ட கொள்கலன்களை நாம் சோதனைக்குட்படுத்துவோம். ஒவ்வொரு கொள்கலனும் ஸ்கேனிங் மற்றும் ஏனைய அபாய மதிப்பீட்டு நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னரே துறைமுகத்தில் இருந்து வெளியே அனுப்பப்படும். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு போதைப் பொருட்கள் அதிகமாக வருகை தரும் நாடுகளை அடையாளம் கண்டு அங்கிருந்து வரும் கொள்கலன்களை சிறப்பு கண்காணிப்பில் வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான அபாயம் உள்ள நாடுகளில் இருந்து வருகை தரும் கொள்கலன்கள் தெரிவு செய்யப்பட்டு 100% முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. இந்த நிலைமையிலும் இலங்கையை போதைப் பொருள் கடத்தலுக்கான இடமாற்று மையமாக பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை. துறைமுகத்திலேயே பரிசோதனை நடத்தப்பட்டு போதைப் பொருட்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக பறிமுதல் மற்றும் கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வெளிநாட்டு பயணங்களின் போது தமக்கு சொந்தமில்லாத பொருட்கள் அல்லது பயணப்பொதிகளை எடுத்து செல்ல வேண்டாம் எனவும் இலங்கை சுங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கிறது. அத்துடன் ஏதேனும் ஒரு நாட்டிற்கு இலவசமாக பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் அதன் பின்னணி தொடர்பில் மிகவும் கவனமாக ஆராய வேண்டும் எனவும் சுங்க திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கிறது. பொதுமக்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கிறோம். உங்களுக்கு சொந்தமில்லாத பொதிகளை விமான பயணத்திலோ அல்லது வேறு எந்த பயணத்திலோ எடுத்து செல்ல வேண்டாம். அது உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் வழங்கிய பொதியாக இருந்தாலும் அவர் சில சந்தர்ப்பங்களில் உங்களை பயன்படுத்தி குற்றச்செயல்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது. எனவே உங்களுக்கு தொடர்பில்லாத எந்த பொதியையும் எடுத்துச் செல்லும் பொறுப்பை ஒருபோதும் ஏற்காதீர்கள் என்பதே நமது கோரிக்கை. அவ்வாறான பொருட்களுடன் நீங்கள் கைது செய்யப்பட்டால் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும். சில நாடுகளில் அதைவிட கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அங்கு போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்கும் மரண தண்டனையும் விதிக்கப்படுகிறது. இளைஞர்கள் இது தொடர்பில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு இலவசமாக விமான டிக்கெட் ஏற்பாடு செய்து தருகிறேன் என யாராவது கூறினால் அதன் பின்புலம் தொடர்பில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையில் எவரேனும் ஒருவர் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உங்களுக்கு விமான டிக்கெட்டை இலவசமாக வாங்கி தர மாட்டாரா அல்லவா? ஏன் இவர் எனக்கு டிக்கெட் வழங்கி வெளிநாட்டுக்கு அனுப்ப முயற்சிக்கிறார் என ஒவ்வொருவரும் தமக்குள் கேள்வி எழுப்ப வேண்டும்.